கொஞ்ச நேரம் என் கூட வரீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வில் யூ கம் வித் மீ ஃபார் அ மூமெண்ட். இந்த ஃபார் ஏ அப்படிங்கிறது ஃபார் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? வில் யூ கம் வித் மீ ஃபார் அ மூமெண்ட் அப்படின்னா கொஞ்ச நேரம் என் கூட வரீங்களா. ஐ வாண்ட் டு டாக் டு யூ அலோன் அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? வில் யூ கம் வித் மீ ஃபார் அ மூமெண்ட், ஐ வாண்ட் டு டாக் டு யூ அலோன். கொஞ்சம் நேரம் அப்படி வரீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் ஒரு 2 நாள் கழித்து வரேன். தனியாக பேசுகிறதுக்கு 2 நாள் கழித்து எதுக்கு வரணும்? அதெல்லாம் நம்ம பேச கிடையாது. இந்த மாதிரி பேசணும். நான் ஒரு 2 நாள் கழித்து வரேன் அப்படின்ற மாதிரி பேசணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு நேரம் நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எதுக்கோ ஒன்று, நான் ஒரு 2 நாள் கழித்து வரேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வில் கம் ஆஃப்டர் 2 days அப்படின்னு பேசலாம். ஐ வில் கம் ஆஃப்டர் 2 days அப்படின்னா நான் ஒரு 2 நாள் கழித்து வரேன், வந்துடுவேன், வருவேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவர் ஏதோ கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஹி சீம்ஸ் டு பி ஆங்க்ரி அப்படின்னு பேசலாம். ஹி சீம்ஸ் டு பி ஆங்க்ரி அப்படின்னா அவர் ஏதோ கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இது ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல, இது ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் டசன்ட் சீம் டு எண்ட் அப்படின்னு பேசலாம். இட் டசன்ட் சீம் டு எண்ட், இது ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல. பிரச்சனை தெரியாமல் பேசாத, நீ பிரச்சனை தெரியாமல் பேசாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் டாக் வித்தவுட் நோயிங் த ப்ராப்ளம் அப்படின்னு பேசலாம். டோன்ட் டாக் வித்தவுட் நோயிங் த ப்ராப்ளம், பிரச்சனை தெரியாமல் பேசாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ வருவியா மாட்டியா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம்? இது ரொம்ப ஈஸியாக கேட்கலாம். வில் யூ கம் ஆர் நாட் அப்படின்னு கேட்கலாம். வில் யூ கம் ஆர் நாட், நீ வருவியா மாட்டியா? வில் யூ கம் ஆர் நாட். நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கணும். நான் உன்னை குழப்பிட்டேனா, நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டிட் ஐ கன்ஃபியூஸ் யூ அப்படின்னு கேட்கலாம். டிட் ஐ கன்ஃபியூஸ் யூ, நான் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா, நான் உனக்கு குழப்பிட்டேனா, டிட் ஐ கன்ஃபியூஸ் யூ. முடிஞ்ச வரைக்கும் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு பேசணும். முடிஞ்ச வரைக்கும் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் ஆஸ் மச் அஸ் யூ கேன் அப்படின்னு பேசலாம். யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் ஆஸ் மச் அஸ் யூ கேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா, ஐ ஹாவ் பாஸ்ட் மை எக்ஸாமினேஷன் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் பாஸ்ட் மை எக்ஸாமினேஷன், நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, கதவு பூட்டியிருக்கான்னு பாரு அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். கதவு பூட்டியிருக்கான்னு பாரு. செக் இஃப் த டோர் இஸ் லாக்ட் அப்படின்னு பேசலாம். செக் இஃப் த டோர் இஸ் லாக்ட், கதவு பூட்டியிருக்கான்னு பாரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐ ஹாவ் கமிட்டட் எ வெரி பிக் மிஸ்டேக் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் கமிட்டட் எ வெரி பிக் மிஸ்டேக் அப்படின்னா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன் மேலே எனக்கு கோவமே இல்லை, உன் மேலே எனக்கு கோவமே இல்லை அப்படின்னு பேசணும். உன் மேலே எனக்கு கோவம் இல்லைங்கிறது அப்படிங்கிறது வேற, உன் மேலே எனக்கு கோவமே இல்லை அப்படின்னு பேசுறது வேற. எப்படிங்க பேசலாம்? ஐ எம் நாட் அட் ஆல் ஆங்க்ரி வித் யூ அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் அட் ஆல் ஆங்க்ரி வித் யூ, உன் மேலே எனக்கு கோவமே இல்லை. என்கிட்ட இந்த மாதிரி கத்துறதுல பிரயோஜனமே இல்லை, என்கிட்ட இந்த மாதிரி கத்துறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு பேசணும். இட் இஸ் நோ யூஸ் அப்படின்னா யூஸ் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஷவுட்டிங் அட் மீ லைக் திஸ், இந்த மாதிரி என்கிட்ட கத்துறதுல இட் இஸ் நோ யூஸ், யூஸ் இல்லை, பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் நோ யூஸ் ஷவுட்டிங் அட் மீ லைக் திஸ், என்கிட்ட இந்த மாதிரி கத்துறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏதோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு, ஏதோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பேசணும். இட் ஃபீல்ஸ் லைக் இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே அப்படின்னு பேசலாம். இட் ஃபீல்ஸ் லைக் இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே, ஏதோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஐ டிடன்ட் நோ வாட் டு சே அட் தட் டைம் அப்படின்னு பேசலாம். ஐ டிடன்ட் நோ வாட் டு சே அட் த டைம், அப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, நான் அங்கே ஒரு முறை போயிருக்கேன் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? நான் அங்கே ஒரு முறை போயிருக்கேன்,
ஐ ஹவ் பீன் தேர் ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னா நான் அங்க ஒரு முறை போயிருக்கேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 6 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலயும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 6 PDFையும் நீங்க 300 ரூபாய் கொடுத்துலாம் வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 249 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். PDF இப்படிதாங்க இருக்கும். சோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க.